நான் உங்கள் ரூத் பேசுகிறேன். நாம் இப்போது ஒரு வசனம் வச்சுருக்கேன். அந்த வசனத்துக்கான காரியங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். அநேக ஜனங்கள், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரை அறியாது இருக்கிற ஜனங்கள் காப்பாற்றப்பட, ரட்சிக்கப்பட அவர்களுக்காக நாம் ஜெபிக்குவோம். ஏன்னா ஜெப குறைவு இருக்கிறது அதிகமாக இருக்குது. கடைசி காலத்தில் நம்ம அதிகமாக அநேகருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமைகள். எனவே நம்ம அநேகருக்காக ஜெபிப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்தருள்வார். விசேஷமாக சபையுடைய வளர்ச்சிகள் அநேக இடத்துல வளர்ச்சி அடையணும். சபைகளில் சமாதானங்கள் இருக்கணும். ஊழியங்கள் தடைப்பட்டு போய்கிற ஊழியங்கள் வளர்ச்சி அடைய அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். விசேஷமாக ஊழியர்களுடைய பாதுகாப்பிற்காக அநேக இடத்துல ஊழியர்கள் தாக்கப்படுகிறார்கள். எனவே அந்த ஊழியர்களுக்காகவும் அவர் செய்கிற குடும்பங்களுக்கும் அவங்க செய்கிற ஊழியத்திற்கும் பாதுகாப்புக்காக நம்ம தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிக்கலாம். அநேக இடத்துல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க, படித்து முடிச்சிருக்க பிள்ளைங்க, அவங்களோட வேலை வாய்ப்புக்காக கூட நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ரோட்டில் ஹைவேல அநேக விபத்துக்கள் நடந்து அநேக உயிர்கள் சேதமடைகிறது. எனவே விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கவும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. எப்போவுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட்.